அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மட்டன் உப்பு கறி தாங்க பண்ண போகிறோம். இது ரொம்பவே டேஸ்டான ரெசிபி. வாங்க செய்யலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா சீரகம் வந்து சேர்த்துக்கோங்க. சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதோட கருவேப்பிலை, அதோட ஒரு 15 பல் 20 பல் அளவுக்கு வந்து நான் சின்ன வெங்காயம் வந்து எடுத்து வச்சுருக்கேன் கட் பண்ணி. இது ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்குங்க நம்மளுக்கு சூப்பு தண்ணிக்கு. இப்போ நான் இஞ்சி மட்டும்தாங்க நான் எடுத்திருக்கேன். அதாவது சூப் தண்ணிக்கு நான் இஞ்சி மட்டும்தான் எடுத்திருக்கேன். சம்டைம்ஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்பைசஸாக வேணும்னு நினச்சிங்கன்னா இதோட பச்சை மிளகா போட்டுக்கோங்க. நான் சூப் தண்ணி எடுக்கிற போது வந்து பார்த்திங்கன்னா பெப்பர் அதோட ஆட் பண்ணிக்குவேன். மோஸ்ட்லி வந்து இஞ்சியும் பெப்பர் மட்டும்தான் இந்த சூப்பில் வந்து நான் அதிகமாக எடுத்துக்குவேன். இப்போ நான் ஒரு 1/2 kg மட்டனை மஞ்சத்தூளில் கழுவிட்டு எடுத்து இதோட ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இதுலேயே நம்மளுக்கு தண்ணி இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுலேருந்து தண்ணி பிரிஞ்சு வர்ற வரைக்கும் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா வந்து இது வந்து தண்ணி அதாவே தனியாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் உப்பு வந்து இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதாவது ஒரு மட்டனுக்கு தேவையான அளவு உப்பை வந்து இதோட சேர்த்து நல்லா வேக வச்சுருங்க. இந்த டைமில் போடும்போது நல்லா வந்து உப்பு பிடிக்கும். தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் தண்ணி ஊற்றணும். ஏன்னா அப்போ தான் வந்து மட்டனுக்கு வந்து உப்பு பிடிக்கும். பாருங்கள், இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. அதாவது உங்களுக்கு சூப்பு தண்ணி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தண்ணி வந்து நீங்கள் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு குக்கரை மூடி வச்சுட்டு ஒரு 10 விசில் 15 விசில் வந்து விட்டுக்கோங்க. மட்டன் வந்து இதுக்கு வந்து நல்லா வெந்திருக்கணும். அப்போ தான் வந்து இந்த கறிக்கு வந்து ரொம்ப டேஸ்ட் கிடைக்கும். பாருங்கள், இப்போ ஒரு 10 விசில் 15 விசில் விட்டதுக்கப்புறம் எனக்கு நல்லா வத்திருச்சு தண்ணியெல்லாம். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நான் சூப் தண்ணிக்கு வந்து எடுத்து வச்சுக்கிறேன். சூப் தண்ணிக்கு எடுக்கிற போது ஒரு 4-5 பீஸ் போட்டுட்டு சூப் தண்ணியை ஊற்றிட்டு அதோட பெப்பர் தூள் வந்து போட்டு நான் சாப்பிட்டோன்னா உண்மையிலேயே சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட் வந்து ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். இப்போ வந்து எனக்கு தேவையான சூப் தண்ணிக்கு இருக்க தண்ணியெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். ஒரு கடாயில் வந்து பார்த்திங்கன்னா உளுந்து சேர்த்துக்கிறேன். உளுந்து வந்து ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு என்ன சொல்ல கிறிஸ்பியாக இருக்கும். நம்ம சாப்பிடும்போது அது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ பாருங்கள், பெரிய வெங்காயம் வந்து இது கூட நான் வந்து பெரிய வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கணும். அதாவது இதுக்கு நான் பெரிய வெங்காயம் வந்து நான் எடுத்துக்கிறேன். வந்து நம்ம சின்ன வெங்காயம் எடுத்தோம். இப்போ வந்து உப்பு கறியாக நம்ம ரெடி பண்ணுற போது பெரிய வெங்காயம் எடுத்துக்கிறது நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இதுவும் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். கொஞ்சம் ஸ்வீட்னஸாக இருக்கும். இதோட உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் வெங்காயம் வதங்கி கண்ணாடி ஸ்டேஜில் வரும்போது அதோட கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி நம்ம சூப்லேயே வந்து நம்ம உப்பு போட்டுட்டோம். ஸோ மட்டன்லேயே உப்பு நல்லாவே பிடிச்சிருக்கும். ஸோ அதனால் வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் அதில் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம மட்டன் தண்ணி சூப்பு எடுத்தாலும் அதில் கொஞ்சம் தண்ணி இருக்கும். அந்த தண்ணியெல்லாம் ஃபில்ட்ரு ஆகிற வரைக்கும் விட்டுட்டு அதுக்கடுத்து தேங்காய் பூ வந்து இதோடு சேர்த்து இது பண்ணிக்கோங்க. இது என் பாட்டி செஞ்சு கொடுத்ததுங்க. ஏன்னா இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த காலத்துலலாம் மட்டன் அதிகமாக எடுக்க மாட்டோம். அந்த மாதிரி டைமில் வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க. அதாவது மட்டன் தண்ணி குழம்பு இட்லி காம்பினேஷனுக்கும் ப்ளஸ் வந்து இது வந்து சாப்பாடுக்கு அந்த சாப்பிடும்போது கொடுக்குறதுக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இன்னி வரைக்கும் அந்த டேஸ்ட்டு நாக்கில் ஒட்டுனதுனால அடிக்கடி வந்து இதை பண்ணிக்கிட்டே இருப்போம். என் ஹஸ்பண்டுக்கும் இது வந்து ரொம்பவே பிடிக்கும், குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் இந்த ரெசிபியை வந்து உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்களும் வீட்டில் வந்து செஞ்சு பாருங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள்.